வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிராம உதவியாளர் பணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. கிராமத்தை பற்றின நிர்வாக கணக்கும் வரவு செலவு கணக்கு பார்க்குறது தான் இந்த கிராம உதவியாளர் பணி. ஸோ இவங்க என்ன யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஏஓ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும். அந்த விஏஓ ஆஃபீஸ்லேயே ரொம்ப லோயஸ்ட்டு வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான். விஏஓவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இவங்க தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் அந்த புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக என்னென்ன வேலை இந்த கிராம உதவியாளர் பணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கிறது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் லேண்டுக்கு டேக்ஸ் வாங்குறது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும். முக்கியமாக பிறப்பு இறப்பு அந்த பதிவேடுகளை மெயின்டைன் பண்ண முக்கியமான பணி இந்த கிராம உதவியாளருக்கு இருக்குது. ஸோ இவங்க தான் மக்களுக்கும் விஏவுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட போகிறாங்க. அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 வீலர் லைசன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிராமத்துக்கு உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனி மார்க் இருக்குது. ஆட்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு புதிய நடைமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வேலை பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸ்லேயே செலெக்ஷன் பண்ணுவாங்கனால நம்ம லோக்கல்லே வேலை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வேறு எங்கேயும் அலையணும்னு தேவை கிடையாது. அதனால் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது, போட்டியும் அதிகமாக இருக்குது. இந்த வேலைக்கு எப்படி ஆட்கள் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கிராமத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ரிட்டன் டெஸ்ட்டாகவும் இல்லை கொஸ்டின் அவங்களை கேள்விகள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஒரு டைட்டில் கொடுப்பாரு. அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புக்கு எடுத்து கொடுத்து அதை ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் தப்பு இல்லாமல் ரீட் பண்ணி காட்டணும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 11,100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 35,100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதேமாதிரி ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 40 இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு படி நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் லிங்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்குக்கான தகவல் கிடச்சோன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போன வருஷமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இப்போ நாம் எந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான அடுத்த அப்டேட் கிடச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.